ஏம்மா உன் ட்ரைனிங்கில் உன் மருமக்க மாதிரி நல்லா சமையல் பண்ண கற்றுக்கிட்டாங்கம்மா. சட்னி சாம்பாரும் பட்டையை கிளப்புது. கோனார் கடையில் சாப்பிட்டது மாதிரியே இருக்கு. ஏன் நந்தினி? சரி ஜனனி, இன்னைக்கு சமையலில் நீ என்ன செஞ்ச? அது மிளகா பொடி. மிளகா பொடி நீ செஞ்சியம்மா? இல்ல, அத ஆயில்ல மிக்ஸ் பண்ண. மிளகா பொடியை எண்ணெயில் கலந்தியா? சரிதான். பொடியிலே எண்ணெய் கலந்து வைக்கிறது ஒரு சோலி இல்ல? நல்ல விஷயம். அது சரி. சரி விடுமா, போ எல்லாத்தையும் கத்துக்குருவா. இல்லத்த, அவ சாம்பாருக்கு காய்கறி நறுக்கி கொடுத்தா, சட்னிக்கும் தேங்காய் அவ தான் துருவி கொடுத்தா. சரி ஜனனி, உங்க அப்பாட்ட பேசுனியா? நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியா? இவ மாமா மக விருட்டுன்னு போயிருக்கா இல்ல? அவ சொல்லிருப்பா செய்தியை இவங்க அப்பனுக்கு. இல்லம்மா, இன்னும் யாரும் போய் எதுவும் சொல்லலை. சொல்லியிருந்தா நாச்சி போய் நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. வேற செய்தியில் வந்திருக்கோம். ஆமா ஆமா, ஏதோ சாமியாருக்கு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிக்குள்ள இருந்துச்சா அவருடைய உசுறு. அது கணக்கா இவங்க அப்பனுடைய உசுறு அடுத்தவன் கம்பெனில தான்ப்பா இருக்கு. அது சரிதான். என்னப்பா, எல்லாருக்கும் நல்லா முருகலா தோசை போட சொல்லுவோமா? இல்லைண்ணே, பொங்கல் தான் இருக்கு, இதை சாப்பிட்றலாம். அது வேற இருக்கா? சரி. என்ன சக்தி, நெய் தோசை நல்லா விரும்பி சாப்பிடுவே, போட சொல்லவா? இல்லைண்ணா வேணாண்ணா, போதும். போதுமா? ஏண்டா ஏய், எதை கேட்டாலும் போதும் வேண்டாம்னா என்னடா அர்த்தம்? சின்ன பையன் நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு ஏறும், உடம்புல பழம் ஏறும். என்னங்கடா, நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்டா. நேத்து வரைக்கும் அவன் நல்லா தெம்பாதான்ப்பா இருந்தான். நேத்து அம்புட்டு நடந்துச்சுல, நல்ல காலம் சாமி. அந்த கொடுமையை என் கண்ணால நான் பார்க்கல. சரி விடுமா, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா, விடுமா. அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளோதானே, விடு. என்ன நடந்தாலும் பாசம் இல்லைன்னு ஆயிருமா? ஏம்மா, இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கம்மா. நாங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள 1000 தான் அடித்தாலும் பிடிச்சாலும் பிரிஞ்சிட மாட்டோம், ஒன்றா தான் நிற்போம். அதை மனசில் வச்சுக்கம்மா. குணசேகரன் குடும்பம் ஆலமரம் மாதிரி, எத்தனை புயல் அடித்தாலும் வேறு ஊனி நிற்கும். அதை சாச்சிடலாம்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. ஏம்மா கதிர நதி, நீ ரொம்ப சத்தம் போட்டேம்மே, வருத்தப்பட்டேம்மா. என்னப்பா செய்ய, பெத்தவங்க ஒன்று மூத்தவனுக்கு செல்லம் கொடுப்பாங்க, இல்லை கடைக்குட்டிக்கு செல்லம் கொடுப்பாங்க. ஆனா துடுக்கா இருக்கானேன்னு நான் இவனுக்கு செல்லம் கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு மற்றவங்க என்னென்னமோ சொல்றது கேட்கும்போது வயிறு கலங்குதுப்பா. ஏம்மா, அவன் நம்ம வீட்டு புள்ளம்மா, அவன் பேச்ச கேட்காம அடுத்தவன் பேச்ச கேட்டுட்டு அவனை போய் சத்தம் போட்டிருக்க. என்னம்மா நீ? அவன் என் தம்பிம்மா. அவன் மட்டும் இல்லை, நீ பெற்றது 5மே தங்கம்மா, சொக்க தங்கம், ஒன்று கூட சோட போகாது. நீ தைரியமா இருமா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், விடு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்கே கிளம்புற? 9 மணிக்கு ஷோரூமுக்கு ஒரு பார்ட்டி வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் போகணும். அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், ஒன்றும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு வீட்டிலே இரு போதும். எப்பா, எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்கப்பா. இன்றைக்கி ஒரு நாள் யாரும் எங்கேயும் வெளியே போக வேண்டாம், எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். 4 பேரும் வீட்டிலே தான் இருக்க போகிறோம், சரியா? சரிண்ணே. என்னப்பா? சரிண்ணே. ஏம்மா, இன்னைக்கு மதியம் நல்லா சமைச்சிருங்கம்மா. சரிங்க மாமா. என்ன சமைக்கலாம்? கதிரே, என்னடா சமைக்கலாம்? நீங்களே சொல்லுங்கண்ணே. ஏய், உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன வேணும் சொல்லு. கோனார் மெஸ்லேருந்து பிரியாணி வாங்கிக்கலாண்ணே. சரியா போச்சு. ஏண்டா, கோயிலுக்கு காப்பு கேட்டிருக்கு, இப்போ போய் கோனார் கடை பிரியாணின்னு இருக்க. ஏம்மா, சைவமே சமைச்சிருங்கம்மா.
ஏப்பா எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்கப்பா. வெளிச்சாப்பாடு வெளியவே இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சரியா? அண்ணன் அர்த்தத்தோடு தான் பேசுகிறேன், புரியும்னு நினைக்கிறேன். கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வர பழக்கமெல்லாம் வேண்டாம். சரியா? ஏன் நம்ம வீட்டு பொம்பளை நல்லா தானே சமைக்கிறாங்க, அப்புறம் என்ன? சரியம்மா, நீயே முடிவு பண்ணி ஒரு நல்ல குழம்பா வைக்க சொல்லுமா. சரிப்பா. இந்த மொச்சக்கோட்டையும் இது போட்டு வைப்பேம்மா, கத்திரிக்காய் போட்டு முருங்கையெல்லாம் போட்டு அந்த குழம்பு வைமா, நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவோம். என்னப்பா சரிதானே? எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். சரிப்பா. ஏம்மா உன் சமையல் மாதிரி இருக்கணுமா? சரி. சரியா? சரி சரிப்பா, எல்லாம் சாப்பிடுவாங்க, நான் அங்கே இருக்கேன். மாமா. என்னம்மா? ஈஸ்வரி அக்கா என்ன ஈஸ்வரி அக்காவுக்கு? இல்லை, மதியம் அவங்களும் எங்க கூட சமைக்கலாமா? அதுக்கு என்ன டயம் இருக்குமா? நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். ஏன் உங்களுக்கெல்லாம் வேலை செய்ய கஷ்டமா இருக்கா? இல்லை மாமா. என்ன ரேணுகா? இல்ல மாமா. அப்புறம் என்ன, வேலையை பாருங்கம்மா. இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம், புரியுதா? சரிப்பா, எல்லாம் சாப்பிட்டு வாங்க, அங்கே வரையில. ஏண்டி, காய்கறி எல்லாம் இருக்குல்ல? இருக்குதா? இந்த கத்திரிக்காயும் மொச்சக்கட்டையும் எடுத்து வை. என்ன செய்யணும்னு நான் வந்து சொல்றேன். ஜனனி எடுத்துட்டு போ. அத்தை, சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கலாமே. உன் சோலையில நீ சரியா இருக்கேடி. போ, நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடு போ. அத்தை, நான் என்ன சொல்லலை, நீங்கள் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, அப்புறம் ப்ரெஷர் அது இதுன்னு கிறுகிறுப்பு வந்துடும் உங்களுக்கு, அதான். நீ மருமகளா வந்து வாச்சதுக்கு நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சு சாப்பிடுங்க எல்லாரும். போ. ஏமா காபி கொண்டு வர சொல்லுமா. சரிப்பா. ரேணுகா, டிகாஷன் இருக்குல்ல? இருக்குதா? அதுல போடாத, புதுசா டிகாஷன் போட்டு ஸ்ட்ராங்கா காப்பி போடு. சரிங்க. எல்லாருக்கும் சரிங்க. எனக்கும் சேர்த்து போடு. சரி போ. இதோ வருதுப்பா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, வெளியில இருக்கிற பகைவன் கண்ணு, வீட்டுல இருக்கிற கொள்ளி கண்ணு எல்லாம் கரைஞ்சி அழிஞ்சி போகணும். என் பிள்ளைங்க என்னைக்கும் ஒத்துமையா இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நந்தினி, இத கொண்டு போய் வெளியில கொட்டு. அத்தை, நான் எடுத்துட்டு போனா நீங்க கழிச்சதெல்லாம் எனக்கு ஏறிக்காது. அதெல்லாம் ஏறிக்காது. பாரு, உன் விரல கூட இதுல படாம கொண்டு போய் கொட்டு. விரல் படாம எப்படி கொண்டு போய் கொட்டுறது? என்னம்மா இன்னைக்கு புதுசா? ஆமாப்பா, என் பிள்ளைங்க ஒத்துமையா இருக்கிறது ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கண்ணு உறுத்துது. அதனாலதான்ப்பா உங்களுக்குள்ள சலசலப்பு வருது. இதோட எல்லாம் தீர்ந்து போயிடும். முருகா. ஏம்மா அதெல்லாம் சரியாயிடுச்சுமா, இனிமேல் நல்லதாம்மா நடக்கும், விடுமா. ஆமா, வயசானவங்க வந்து கொட்ட மாட்டாங்களாம், வாழ வேண்டிய வயசுல நான் கொண்டு வந்து கொட்டணுமா? இப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கா, ஈஸ்வரி வந்து பார்த்தா நல்லா இருக்குமே. இது எப்படி போயா நான் சொல்லுவேன், நீ எப்படி பண்ணுவேன்னு எனக்கு புரியாம என்ன பண்றதுன்னு தெரியலே. ஈஸ்வரா, என்ன பண்றது, நீதான்ப்பா காப்பாத்த. அப்பா, என்னப்பா இப்படி நிக்கிறீங்க, என்னாச்சு? ஒரு இழவு செய்தி சொல்ல வந்தேன். என்னப்பா சொல்றீங்க? அதாம்மா,
ஈஸ்வரி அம்மா ஆஸ்பத்திரியில இப்போ அப்பன்னு இழுத்துட்டு கிடக்குறான். பாத்து அவங்க சொன்னாங்க நான் கிளம்பி வரும்பொழுது முடிஞ்சிடுன்னு சொன்னாங்க. என்னப்பா சொல்றீங்க? ஈஸ்வரி கூப்பிடுமா. ஐயோ நீங்க முதல்ல வாங்க. ஈஸ்வரி நான் சொல்றது கேளுங்க, வாங்க. கூப்பிடுமா அவளை. என்னப்பா நீங்க? கூப்பிடுமா, கூப்பிடு, கைய விடு. என்னப்பா? நீ போய் கூப்பிடுமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சக்தி, ஆ? வாயை திறந்து கலகலன்னு பேசுறா. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் புது மாப்பிள்ளையே இருந்தா இப்படி. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு, நாங்க எதுக்கு இருக்கோம். அக்கா, என்னடா ஈஸ்வரி அக்கா, ஈஸ்வரி அக்கா. அக்கா, உங்க அப்பா வந்திருக்காரு. அம்மாக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லையா? உள்ள வர மாட்டேங்கிறாரு. வாங்க நந்தினி, என்னென்னமோ சொல்றாருக்கா. அப்பா போச்சு, அப்பா எல்லாம் போச்சு. என்ன எனக்கு இருந்தது எல்லாம் போச்சு. என்னப்பா ஆச்சு? ஆ? என்னப்பா? வா பாப்போம். வென்டிலேட்டர்ல வச்சிருக்காங்கம்மா. எடுத்தா மூச்சு போயிடும், எடுக்காம இருந்தா காசு கேட்கறாங்க. என்னப்பா இப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க? நேத்து வந்து சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்ப? என்னப்பா இப்படி திடீர்னு சொல்றீங்கன்னு நேத்து கேட்டிருப்ப. அவ்வளவுதானே. நீ பாவப்பட்ட பொண்ணு, உன்னால அவ்வளவுதான் முடியும். இப்போ என்ன சொல்ல வரீங்க மாமா? ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இதை விட என்ன விளக்கமா சொல்ல? இதனால உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது, எனக்கு என் பொண்ணுக்கும் தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க, அதுக்குள்ளே நீங்களே முடிஞ்சு போச்சுன்னா அப்போ அதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வீட்டு சம்பந்தி ஆனதுக்கு அது எவ்வளவோ மேல். இதைத்தான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காரு உங்க அப்பா, ஆனா எதுவும் நடந்த பாடில்ல. அடாடாடா, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. அப்படியே கடனை கொப்பளிக்குது. என்ன சொன்னீங்க? கருணை கொப்பளிக்குதா? எது கொப்பளிக்கணும்? எதுக்குங்க கொப்பளிக்கணும்? என்னை எப்ப பார்த்தாலும் ஏதோ மணியை கழிவை பார்க்குற மாதிரியே பார்க்குறீங்க. அப்படி என்னங்க ஆங்காரம் என் மேல? என்ன ஆங்காரம்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உங்களை மதிக்கணுமா? என்னத்துக்கு மதிக்கணும்னு கேட்குறேன். என்ன அவசியம்? அண்ணா, இப்போ போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. மாமா, உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. ஐயா, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம். என் பொண்ணு என் கூட வரணும். அவ வந்து கையெழுத்து போட்டா என் இடத்துக்கு அட்வான்ஸ் தரேன்னு ஒரு புண்ணியவான் சொல்லியிருக்காரு. அவளை அனுப்பி வைங்க. பணம் வேணும்னா நேரடியாவே சொல்லுங்களேன் மாமா. அண்ணா, அவருக்கு பணம் ஏதோ தேவைப்படுது போல. என்னப்பா, உனக்கு எதுவும் பணம் வேணுமாப்பா? உனக்கு என்ன வகுத்தவழி? அவரு தானே வகுத்தவழி, அவரு தானே பணம் வேணும். ஏன் என்கிட்ட கேட்க மாட்டாரா? கேட்டால் கொடுக்க மாட்டேன். என்ன இவருக்கு நீ ரெக்கமெண்டேஷனா? அந்த நிலத்தை விற்கிறதுக்கு ஊரெல்லாம் போய் கேட்குறாரு, எல்லாத்தையும் கேட்டாரு. ஏன் என்கிட்ட கேட்டால் நான் வாங்க மாட்டேன் நிலத்தை? அந்த தகுதி நமக்கு இல்லையா? மற்றவங்க வாங்குறத விட 10 ரூபா கூட கொடுத்து வாங்கோண்டா. இது தெரியாம அந்த ஊர்க்கார பயலுங்க ஏங்க உங்க மாமாட்ட அந்த நிலத்தை வாங்கிட்டு அவருக்கு உதவக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அடேங்கப்பா, நிலத்தை பேரம் பேசுற நேரமா இது? அப்பப்பா கொஞ்சம் இருங்க, இப்ப பேசி என்ன ஆக போகுது? மாமா ஏம்மா இருங்கம்மா, ஆளாளுக்கு பேசாதீங்கம்மா. எனக்கு தெரியும் இவருக்கு தானே பணம் தேவை. ஏன் என்கிட்ட கேட்க மாட்டாரா மாப்பிள்ள பணம் வேணும்னு? கேட்டா கொடுக்க மாட்டேன். ஏன் உங்க அப்பா என்கிட்ட வாயை திறந்து கேட்டா அவர் உயரத்தில் ஒரு அடி குறைஞ்சிருவாரா? உங்ககிட்ட எதுக்கே நான் கேட்கணும்? அந்த நிலத்தை விற்க போனப்ப அதை தடுத்து நிறுத்தின ஆளையா நீ? அன்னைக்கே வித்திருந்தேன்னா என் பொண்டாட்டி தேடி வந்திருப்பா. அவ இப்ப போய் சேர போறா. அவ சாவுக்கு காரணம் நீதான்யா. உன்கிட்ட பிச்சை எடுத்து காரியம் பண்ணணுமா? அப்படி நான் செஞ்சேன் வை, அந்த மகராசி சொர்க்கத்துக்கு போய் சேர மாட்டா. பாவ காசுல பண்ணதுக்காக நரகத்துக்கு தான் போய் சேருவா. அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இதுக்கு தான் அந்த ஆளை எதையாவது கொண்டு அடிக்கணுங்கிறது. எதை கொண்டு அடிக்கிறது சொல்லுங்க? யோ, உங்ககிட்ட தர்க்கம் பண்ண வரலனா என் பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அனுப்ப முடியாதுங்க. அது நீ சொல்ல முடியாதியா? நான் தாங்க சொல்லுவேன். நான் சொல்லாம ஊர்க்கார பயலா சொல்லுவேன்? அவ இந்த வீட்டு மருமக, என் பொண்டாட்டி, நான் தான் சொல்லுவேன். அதெல்லாம் மாரி காப்பு கட்டியிருக்கு, அனுப்பலாம் முடியாது. என்னது
காப்பு கட்டி இருக்கா? என்னை விட பக்திமானா நீ? என்னை விட சாமி கும்பிட்றவனா நீ? என்னையா தெரியும் உனக்கு? காப்பு கட்டுறதோட அர்த்தத்தை சொல்லு. நீ மட்டும் சரியா சொல்லிட்டா என் பொண்டாட்டியோட கேயத்துக்கு என் பொண்ணை நான் கூப்பிட மாட்டேன். இது சத்தியம்யா. என்னப்பா அந்த அர்த்தம் பண்ணாங்கட்டியெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. காப்பு கட்டியிருக்கு, பொண்டாட்டி அனுப்ப முடியாது, அவ்வளோதான். தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க. இப்போ ஏவர்கிட்ட தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நமக்கு வேற வேலை இல்லையா? போங்கப்பா உள்ள, எல்லாம் உள்ள போங்க. அண்ணா என்னண்ணே? போங்கங்கிறல்ல, அட போங்கப்பா எல்லாரும் உள்ள. சக்தி, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு உள்ள போ. போட போங்கம்மா, எல்லாம் உள்ள. சொன்னா கேளுங்கம்மா, போங்க போங்கம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்தாம சொல்றேன். போங்கம்மா, போங்க உள்ள போங்க, கதவை போட்டுங்க. போங்க ஆனா உள்ள போ. அக்கா ஏம்மா ஈஸ்வரி, உள்ள போங்கன்னு உனக்கும் சேர்த்தாமா சொன்னேன். இங்க பாரு, உள்ள வர்றதுன்னா வா, இல்லை இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் செத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளைய செத்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா கூட போ. இங்கே பாரு, அப்படி நீ மீறி போய் இந்த வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நினைச்சிட்டு வையே, அதுக்கு நீயும் உங்கள் அப்பனும் தான் பொறுப்பு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். வாங்கம்மா உள்ள. சரி, அழுது முடிச்சுட்டு வாங்கம்மா. 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே உள்ள வரணுமா? போங்கப்பா, ஏன் நிற்கிறியே? போங்க உள்ள போங்க, போங்க உள்ள, நம்ம வேலையை பார்ப்போம். ஈஸ்வரி பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். போங்க போங்க உள்ள போங்க. யாரு செத்தா நமக்கு என்ன? போமா போ, நீ உள்ள போ. அம்மாவை பார்க்கணும்பா. நீ உள்ள போமா. அம்மாவை பார்க்கணும்பா. அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், போ. எங்களை மறந்துடு, தலை முழுகிடு. என்னப்பா பேசுறீங்க? அம்மாவை பார்க்கணும். காலில் விழுடமா. பெத்த பொண்ணு காலில் விழக்கூடாது, என்ன விழுவிச்சிடாத. அப்ப போ போ, உள்ள போமா. போ, போயிடு போயிடு போயிடு. ஐயோ அக்கா, கூப்பிடுவாங்களே. இருக்கு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஈஸ்வரா, இருக்காளா போயிட்டாலும் தெரியலையே. என்ன பண்றதுன்னு புரியலையே. ஈஸ்வரா, நான் என்ன பாவம் பண்ண ஈஸ்வரா. இப்ப ஏற்பட்ட தர்ம சங்கடத்துல என்ன கொண்டு வந்து விட்டுட்டியேப்பா. பொண்ணு அம்மாவை பார்க்க விடாதபடி பண்றாங்களே. ஏதோ காப்பு கட்டியிருக்காங்களாம், காப்பு. எவ்வளவு வேதனையா இருக்கு, மனதை யாரும் புரிஞ்சுக்கலையே. இந்த மனுஷங்க புரிஞ்சுக்கலையே. இரக்கம் இல்லாத ஆளுங்களா இருக்காங்களே. அக்கா அக்கா ஏஞ்சி போக்கா. அப்பா இங்கே நிக்கிறாருக்கா, அவருக்கும் யாரு இருக்கா? இப்படி பண்ணாதக்கா, இவங்க கடக்குறானுங்க, நீ எந்திரிச்சு போக்கா. போயிடுக்கா. போனா அவங்க எப்படி போவாங்க? கீழே எப்படி பேசினாங்க பார்த்தல்ல. அவங்க கடக்குறாங்கக்கா. அவர் ஏதோ காசு கீசுன்றாருக்கா, வைத்தியத்துக்கு காசு இல்லை போல. இந்த கழட்டி கொடுக்குறேன், இதை கொடுத்து அப்பாவை காசு வாங்கி அம்மாவை காப்பாற்ற சொல்லுங்க. சொல்லுங்க, எந்திரிங்க. ஏய், என்னடி பண்ற? துரோகம் பண்ணவன் கட்டினதை கழுத்துல தொங்க விட்டுட்டு என்ன பண்ண போறேன்? இவங்க அம்மாவாவது காப்பாத்தலாம்ல. நான் சொல்றது கேளுங்க. எந்திரிங்கக்கா, போங்க, போய் அப்பா கிட்ட கொடுத்து அம்மாவை காப்பாத்த சொல்லுங்க. எந்திரிங்கக்கா. அவங்க போகட்டும் நந்தினி. எங்க அம்மா நிம்மதியா போய் சேரட்டும். என்னக்கா பேசுறீங்க? நீ அவங்கள பார்த்திருக்கல்ல நந்தினி. அவங்க அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. எது கேட்டாலும் ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு. எங்க அம்மா அந்த சிரிப்பை நான் பார்க்க முடியாதுல்ல. அக்கா, இப்படிலாம் பேசாதீங்கக்கா. அம்மா கொண்டு ஆக, நம்ம காப்பாத்திடலாம். வாங்க. என்ன காணாதீங்க.
அம்மா போயிடணும், அதுதான் வேண்டிக்கிறேன். அவங்க அனுபவிச்சதெல்லாம் போதும். சந்தோஷத்தையே பார்க்காத மனுஷி போகட்டும். எங்க அம்மா அவங்க தனக்காக எதையும் செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பாவுக்காக, அவரோட கோபத்துக்காக, அவரோட அவசர முடிவை அனுசரிச்சு வாழ்ந்து பழகின ஒரு மனுஷி. எங்க அப்பா ஒரு கோபக்காரர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சு இதான். ஆனா அவர் நல்லவர். பாவம் எங்க அம்மா அவங்க வியாதியோட இத்தனை நாள் போராடிட்டாங்க. இனிமே அவங்கள இழுத்து பிடிச்சு வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அவங்களுக்கு நான் என்ன நந்தினி செய்ய முடியும்? அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை எப்படி கொடுக்க முடியும்? கையால் ஆகாத பாவினா. அம்மா போய் சேரட்டும் நந்தினி, அவங்களுக்கு சாவலையாவது நிம்மதி கிடைக்கட்டும், அங்கேயாவது அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். அம்மா